பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒருவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வசனம் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்க. இதில் பிடித்ததான ஒரு வார்த்தை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆங்காங்க ஒரு நபர்களை அநேகரை தெரிந்து கொண்டது நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நாட்களில் உங்களையும் என்னையும் இன்னும் அநேகரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நீங்களும் நானே என்ன நினைச்சாலும் அவரை அறிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது, அவரோடு ஐக்கியப்பட முடியாது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால, உங்க மேலே என் மேலே தேவன் அன்பு கூர்ந்தபடினாலதான் தேவனே நம்மளை தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டதுக்கு காரணம் எதுனீங்களா? உங்க மேல அன்பு வைத்தபடினால, உங்களை ரொம்ப நேசிக்கிறபடினால. அந்த கல்வாரியில தேவனுடைய அன்பு உங்களை நினைத்தது. அந்த கல்வாரியில சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அந்த அன்பு தான் உங்களை தெரிந்து கொண்டது. எத்தனையோ பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறாங்க, இல்லை நீங்க இருக்கிற பகுதியில இருக்கிறாங்க, உங்க தெருவில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவரை அறியாதவங்க. நீங்க ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதின் நிமித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆண்டையே சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு கிடைத்திருக்கு. ஆனால் ஒருவரும் வந்து சேர முடியாது. அவர் தெரிந்து கொள்ளாம, அவர் அன்பு செலுத்தாம ஒரு மனிதனும் அவரோடு ஐக்கியப்பட முடியாது. தேவன் உங்க மேல அன்பு கூர்ந்தபடியினால, நீங்கள் அல்ல, இயேசுவே உங்களை தெரிந்து கொண்டார். அப்படி சித்தம் இல்லாமல் ஒருவரும் தேவ சமூகத்துக்கு முன்பாக வர முடியாது என்று சொல்லுவாங்க. தேவ சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், உங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட தேவன், உங்களை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உங்களை தெரிந்து கொண்ட தேவன், உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், எலும்புகள் உருவாகும் முன்னவே உங்களை அபிஷேகித்தார். அவர் தாங்க தெரிந்து கொள்வார். இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவனிடத்திலிருந்து நீங்க பெற்றிருக்கிறீங்கன்னா நீங்க பாக்கியம் உள்ளவர்கள். யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, யாரெல்லாம் தேவன் அழைத்திருக்கிறாரோ அவங்கெல்லாம் பாக்கியம். உங்களை அதிகமா நேசிக்கிறார், உங்க மேல அன்பு கூறுகிறார். அதனாலதான் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சு கொண்டார். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இது நீங்கள் அல்ல, தேவனே உங்களை தெரிந்து கொண்டபடியினால தேவனை அறியத்தக்கதான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிவிட்டேன் என்று சொன்னார். சவுலை தேவன் தெரிந்து கொண்டு பவுலாக மாற்றின தேவன் உங்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். சவுல் மேல் அன்றைக்கு அன்பு செலுத்தி பவுலாக மாற்றி தேவன் இன்றைக்கு உங்களை அப்படியாக
தெரிந்து கொண்டு உங்கள் மேல் அன்பு செலுத்துங்க. ஆண்டவரை நேசி, ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துங்க, அவரோடு ஐக்கியப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.